ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுவும் வந்து நம்ம கிளாஸ் 12ல் ஒரு ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் தான். லெட்ஸ் கோயிங் டு தட். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுக்கு ப்ளஸ் க்யூ, இன்னொரு சார்ஜ் வந்து மைனஸ் க்யூ. இப்போ ப்ளஸ் க்யூ சார்ஜ் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஆரிஜினில் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல ஆரிஜினில் ப்ளஸ் க்யூ நம்மளுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கான். இப்போ மைனஸ் க்யூன்ற சார்ஜை வந்து நம்ம எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணுறோமா, ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஏவோட கோஆர்டினேட் வந்து 0, பியோட கோஆர்டினேட் a, 0. ஓகே, ஸோ இது மாதிரி நம்மளுக்கு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறான்னா தே ஆர் கோயிங் டு மூவ் த மைனஸ் க்யூ சார்ஜ் ஃப்ரம் வேர், இங்கேருந்து, தட் இஸ் மைனஸ் க்யூ இங்கேருந்து மூவ் பண்ணி இங்கே கொண்டு வர போகிறோம், ஏலேருந்து பி கொண்டு வர போகிறோம். இதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் தேவைப்படும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இந்த ப்ளஸ் க்யூ சார்ஜ் வந்து இங்கே தான் இருக்க போகுது. ப்ளஸ் க்யூ சார்ஜ் எந்த மாற்றம் பண்ணல. ஸோ இந்த ப்ளஸ் க்யூ சார்ஜோட பொட்டன்ஷியல் என்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ 1/4πε0 ப்ளஸ் க்யூ சார்ஜ்னால முன்னாடி ப்ளஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ் 1/4πε0 Q/R. ஸோ இதான் நம்மளுக்கு என்னது ஃபார்முலா, பொட்டன்ஷியல் டியூ டு ப்ளஸ் க்யூ சார்ஜ். இப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க் டன் டு மூவ் த சார்ஜ் ஃப்ரம் வேர், ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டு மைனஸ் க்யூ மூவ் பண்ண போகிறோம். இதுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் சொல்லிடுறேன். ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா க்யூ என்ன சார்ஜ், ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னா q × ΔV. இப்போ Q0 × ΔVன்னு வச்சுக்கோங்க ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம மூவ் பண்ண போகிற சார்ஜ் வந்து மைனஸ் க்யூ. அப்போது நம்ம என்ன சார்ஜ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், வித் த சைன் மைனஸ் க்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ ΔV சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல், டெல்லுனாலே என்னது ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல். ஸோ ஃபைனலாக எந்த இடத்துக்கு போகிறோம், we are moving on to this place. ஸோ விபியில் என்ன பொட்டன்ஷியல் மைனஸ் விஏல என்ன பொட்டன்ஷியல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பொட்டன்ஷியல் அட் A and B is due to ப்ளஸ் க்யூ. ப்ளஸ் க்யூ தான் ஏலையும் பிலையும் பொட்டன்ஷியல் தருது, கரெக்டாக இல்லையா? ப்ளஸ் க்யூ ஏலையும் பிலையும் பொட்டன்ஷியல் தருது. அதுக்கப்புறம் மைனஸ் க்யூ சார்ஜ் ஏலேருந்து நான் பிக்கு மூவ் பண்ணுறேன், அதுதான ப்ராப்ளம். ஸோ இதுதான் ஒர்க் டன் Q0 × ΔVன்னு போட்டிருக்கேன். Q0 இங்கே மூவ் பண்ணுற சார்ஜ் வந்து மைனஸ் க்யூ, வித் சைன் போட்டாச்சு. ΔV இருக்க இடத்துல ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ஃபைனலாக வந்து பி பாயிண்ட் விபி பொட்டன்ஷியல், அங்கே வந்து விஏ பொட்டன்ஷியல். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த ப்ளஸ் க்யூ தான் பொட்டன்ஷியல் அட் A and B தரப்போகுது. ஸோ ஏ பாயிண்டில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது, இங்கே இருந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏ, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸும் என்னது ஏ. ஸோ கொடுத்துருக்கானா ஏஏ. ஸோ திஸ் கோயிங் டு பி ஏ, திஸ் கோயிங் டு பி ஏ. அப்போ என்ன வரும் Q/A. அதே மாதிரி இங்கே என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், அதே 1/4πε0 Q/A, கரெக்டாக? இப்போ பிஏ ரெண்டோட பொட்டன்ஷியல் சேமாக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ரெண்டு பேரோட பொட்டன்ஷியல் என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. அப்போது இந்த டேர்ம் என்ன ஆகிடும், ரெண்டு பொட்டன்ஷியல் சேம்னா 0. ஸோ ஒர்க் டன் டு மூவ் த சார்ஜ் ஃப்ரம் A to B இட்ஸ் கோயிங் டு பி 0. ஸோ கண்டிப்பாக இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சிபிஎஸ்சி, நீட், ஜேஇ